ஆம்ஸ்ட்ராங் இருந்ததை விட எங்களுக்கு இனத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்றது தான் அவர் இதெல்லாம் சொல்கிறாரு. இந்த இனத்துக்கான பாதுகாப்பை அவர் கேட்டு வாங்கிக்கணும். அதில் எந்த தப்பும் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறதுனாலே திருட்டு நடக்காது, கொலை நடக்காதுங்கிறதெல்லாம் ரஞ்சித் கருதுறாருனாக்கா அவருடைய இது நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தாக்கா அவர் கூற்று பிரகாரம் அந்த ஏரியாவில் கொலையாக நடக்கக்கூடாது, அந்த ஏரியாவில் திருட்டியாக நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. எதிர்பார்ப்பில் தப்பு இல்லை. இப்போ இந்த படுகொலைக்கு காரணம் பழிக்கு பழி தான் கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா இது ஆருத்ரா மோசடி வழக்கு இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன் அந்த கோணத்துல காவல்துறையினர் விசாரிக்கல அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு சார். ஒரு தலைவரா இருக்கிறார், எத்தனை விரோதிகளை அவர் சம்பாதிச்சிருக்காருன்னு யாருக்கு தெரியும்? தொண்டர்கள் இருக்கிற அளவுக்கு எதிரிகளும் இருப்பாங்க இல்லையா? அதனால எந்த தலைவனுக்கும் அது உண்டு இல்லை. காந்தி அகிம்சையை போதிச்சாருங்க. கோட்சேன்னு ஒரு எதிரி இருந்தாலும் அடக்கம் செய்ய அவருடைய சொந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்படுறாங்க. அதுக்கு அனுமதி தரல. திருவள்ளூர் பகுதியில் இருக்க அந்த இடத்துல அடக்கம் செய்ய அனுமதி தராங்களே சார். இதுல ஒரு அரசியல் இருக்குதா அவர் சொல்றாரு. இது கரெக்டு தான். அதை சொன்னது அந்த ஜட்ஜை தான் கேட்கணும். அவர் எந்த கட்சிக்காரன்னு கேட்கணும். இந்த ஜட்ஜு தான் அந்த அம்மா தான் சொல்லிச்சு, பவானின்னு ஒரு அம்மா தான் சொல்லிச்சு, குடியிருப்பு பகுதியில் அனுமதிக்க முடியாது. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் பணத்தை போச்சா விடுவீங்களா? ரஞ்சித் வீட்டு பக்கத்தில் பணத்தை போச்சா விட்டுருப்பாரு அவரு. பாண்டியனுடைய அப்பாவுக்கு நேரில் போய் பார்த்தாரு, இவருக்கு வரல. இவருக்கு நேரில் போய் சந்திச்சிருக்காரு, பார்த்துருக்காரு. அப்புறம் சமூக நீதி என்ன இருக்குது இதுல? ரஞ்சித்தோட அறிக்கைக்கு பிறகுதான் போய் முதல்வர் சந்திக்கிறார். ரஞ்சித்தனுடைய சாமர்த்தியம், அது அவருடைய செல்வாக்கு நல்லா புரியும். அவர் சொன்ன ஸ்டாலின் பார்ப்பாரு. ரஞ்சித்துக்கு வாழ்த்துக்கள். அவர் எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்காரு. அதெல்லாம் எதுவும் தெரியாம நம்ம எப்படி சார் இந்த சென்னையில இருக்கும்னு கேட்கறாங்கல்ல. அதான் சாருக்கு எவ்வளோ பேர் படிக்க வச்சுருக்காங்க. நான் கூட ஒரு 10 பசங்க படிக்க வச்சுருக்கேன். வாத்தியாராக கிளாஸ் எடுத்துருக்கேன். எத்தனை பேத்துக்கு என்ன தெரியும்? ஆனால் இப்போ அவங்களாம் என்ன காந்தராஜ் தான் படிக்க வச்சாருன்னு சொல்கிறாங்களா சார்? ஆனால் அப்படி இல்லை சார். ஆம்ஸ்ட்ராங்க்கு நான் பைத்தியக்காரன், என் பேரை சொல்லல. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் மருத்துவர், அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு ரஞ்சித் நேற்று ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் சார். அதில் தமிழக அரசுக்கு சில கேள்விகளை முன் வச்சிருந்தார். இந்த படுகொலை நடந்த இடத்துல பக்கத்தில் தான் செம்பியம் காவல் நிலையம் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி தலித்துக்குமே, தலித் தலைவர்களுக்குமே எந்த ஒரு பாதுகாப்பும் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்குக்காக மட்டும்தான் எங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுதான் உங்களுடைய சமூக நீதியா அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை கேட்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? ரமணா படத்தில் ஒரு டைலாக் வரும், யூ தமிழ்ஸ் ஆர் எமோஷனல் இடியட்ஸ். உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவங்க. ஒரு சாவு ஒன்று நடந்துருச்சுன்னா அதை பேஸ் பண்ணி எலெக்ஷனில் ஓட்டு போடுறோம். எம்ஜிஆர் உடம்பு செல்லாம் படுத்தார், இந்திரா காந்தி செத்தாங்க, காங்கிரஸ் ஏடிஎம்கே அமோக வெற்றி. அப்போ என்ன சொன்னாங்க? நோவையும் சாவையும் ஓட்டு போட்டோன்னாங்க. பார்த்தா ஓட்டு போட்டோன்னாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் அவங்க இனத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் நடந்த சோகத்தில் அவர் அதெல்லாம் பேசியிருக்கிறாரு. நாம் என்ன சொல்கிறோம், எந்த கொலை யாரோ அவர் எந்த ஜாதின்லாம் நம்ம பார்க்கல. ஒரு மனிதன் கொல்லப்பட்டிருக்காங்கிற அளவில் தான் நான் பார்க்குறேன். அவர் ஜாதி அளவில் பார்க்குறாரு. அது ஜாதியை தான் கொண்டு வர்றாரு. ஆம்ஸ்ட்ராங் இருந்ததை விட எங்களுக்கு இனத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்றது தான் அவர் இதெல்லாம் சொல்கிறாரு. இந்த இனத்துக்கான பாதுகாப்பை அவர் கேட்டு வாங்கிக்கணும். அதில் எந்த தப்பும் கிடையாது, எந்த தப்பும் கிடையாது. மரணம் யாருக்கு நடந்திருந்தாலும் அனுதாபப்படுகிறோம். அது தேவையில்லாத விஷயம். ஒரு மரணத்தை, ஒரு கொலையினால் ஒரு தீர்வு கிடைக்கும்னாக்கா, இரண்டு உலக போர்கள் நடந்தது. என்ன தீர்வுகள் வந்தது? என்ன தீர்வுகள் வந்தது? அந்த உலக போரில் 30 லட்சத்துக்கு 40 லட்சத்துக்கு மேலே இறந்தாங்க. என்ன தீர்வு வந்தது? 2 நாடு இது பண்ணிச்சுங்கிறது தவிர அது அப்படியே தான் இருக்குது. அந்த யுத்தத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே தான் யுத்தத்துக்கு பின்னாடி இருந்தது. ஆக யுத்தங்கள் எந்த தீர்வையும் கொடுக்கறதில்லை. அதே மாதிரி தான் கொலைகள் எந்த தீர்வையும் கொடுக்காது. இதை மனிதர்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாக்கா உலகத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. அதை மனிதன் உயிரோடு இருக்கிறவர்களும் அந்த க்ஷண நேரத்தில் ஏற்கப்படுகின்ற முடிவுகள் தான். தற்கொலைக்கும் சரி, கொலைக்கும் சரி, அந்த நேரத்தில் என்ன மனசில் படுதோ அதுதான் நடக்கும். கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. அதான் உடனெல்லாம் பார்த்தோம், கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி டன்லப்பில் தொழிற்சங்க தலைவராக இருந்தார் பிரதாபச்சந்திரன் ஒருத்தர். அவருடைய கொலையை விட இது பயங்கரமானது. அந்த கொலையில் தான் அவர் அவருடைய ஆணுறுப்பெல்லாம் அறுத்து போட்டு எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பயங்கரமான கொலை அது. அதுக்கு அடுத்தபடி இந்த கொலையெல்லாம் நடந்தது. இதில் ஜாதி நான் பார்த்தது ஒரு மனிதர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த கொலைக்கான காரணங்கள் 1000 இருக்கலாம். அதெல்லாம் நம்ம இப்போ இன்றைக்கி இருக்கிற எமோஷனல் மூடில்
அந்த உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற மூடில் நம்ம எதாவது பேச போனோம்னா தப்பாக தான் போகும். இந்த நேரத்தில் எல்லாத்தோடு சேர்ந்து நம்மளும் அழுதுறது தான் பெட்டர். வருத்தப்படுகிறோம், இது பண்ணுறோங்கிறது. அதுக்கான காரணங்கள் வந்து போலீஸ் ஆராயும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறதுனாலே திருட்டு நடக்காது, கொலை நடக்காதுங்கிறதெல்லாம் ரஞ்சித் கருதுறாருனாக்கா அவருடைய இது நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தாக்கா அவர் கூற்று பிரகாரம் அந்த ஏரியாவில் கொலையாக நடக்கக்கூடாது, அந்த ஏரியாவில் திருட்டே நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. எதிர்பார்ப்பில் தப்பு இல்லை. அப்படி ப்ராக்டிக்கலாக முடியுமாங்கிறது அவர் தான் சொல்லணும். சார், இப்போ படுகொலை வந்து செய்யப்பட்டுட்டாரு, அந்த அந்த டைம் இன்னும் முடியவே இல்லை, 2 நாளுக்குள்ள ஆகலை. அதுக்குள்ளே வந்து அவர் மேலே நிறைய கதைகள் வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு ரவுடி, இவர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரர், இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே. எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் இந்த ஏரியாவை சேர்ந்தவன் தான். அந்த கதைகள்லாம் எங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அதெல்லாம் பேசக்கூடாது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து எமோஷனலாக அவருக்காக அனுதாபம் தெரிவிக்கிறது தான் நல்லது. இறந்தவரை பற்றி நம்ம வந்து அவருடைய குறைகள் நிறைகள்லாம் இப்போ நம்ம பேசக்கூடாது. ஏன் ஒருத்தர் வந்து இவ்வளோ குரூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாருங்கிறது வந்து இன்னொரு அடுத்த வருஷம் தான் இதை பற்றி பேசலாம். இப்போ நம்ம பேசணும்னா எல்லாமே தப்பாக போகும். அதை பற்றி பேசாமல் இருக்குதான். இப்போ மக்கள் அதிகமாக இருக்குது இந்த சென்னையிலே இப்படி நடக்குதுன்னா, இப்போ ஊர் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு வந்து எப்படி கிடைக்கும்? அந்த ஊர்லலாம் நடக்கிற கொலைகள் நமக்கு வெளியில் தெரியறது இல்லைங்க, அவ்வளோதான். இது சென்னையில் நடந்ததுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிருக்குது. வெளியூரில் எத்தனை ஆணவ கொலைகள் எவ்வளோ நடக்குது, அதெல்லாம் பேப்பருக்கு வருதா? ஒரு தலைவராக இருக்கிறாரு, பட்டப்பக்கலில் நடந்துருக்குது, பட்டப்பக்கலில் நடக்குது. தலைவராக இருக்கிற ஒருத்தரை கொலை பண்ணுறாங்கன்னாக்கா யோசித்து பார்க்கணும். இப்போ உங்களையோ என்னையோ கொலை பண்ணுறாங்கன்னாக்கா ஒரு விஷயம் இல்லை. ஒரு ஊரறிஞ்ச ஒரு தலைவர் இப்படி கொள்கிறாங்கன்னாக்கா அதுக்கான காரணங்கள் ஏதோ வலுவான காரணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம இப்போ பேசக்கூடாது. இப்போ பேசினா எனக்கு வந்துடும், ராத்திரி வந்துடும், ஏடா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு வந்துடும், அதான் வரும். சரி, இப்போ இந்த படுகொலைக்கு காரணம் வந்து பழிக்கு பழி தான் கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஆருத்ரா மோசடி வழக்கு வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன் அந்த கோணத்தில் வந்து காவல்துறையினர் வந்து விசாரிக்கலை அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு சார். ஒரு கொலையில் வந்து அவரோ ஒரு கதை வசனகர்த்தா. ஒரு ஒரு அடிப்படையிலேயே வந்து ஒரு டாக்டருங்கிற முறையிலையும் இந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணவங்கிற முறையிலையும் நமக்கு எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் ஒரு கொலைக்கான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கணும். அந்த கொலையினால் யாருக்கு லாபம்? இப்போ என்ன கொலை பண்ணுறீங்க, இந்த கொலையினால் யார் பெனிஃபிட் ஆனாங்க? என் மகனுக்கு சொத்து போச்சா, இல்லை மருமகனுக்கு சொத்து போச்சா, இல்லை மருமகளுக்கு போச்சா? யார் இதனால் பெருசாக பலன் அடைஞ்சாங்களோ முதல்ல அவங்கள தான் நீங்கள் சந்தேகப்படணும். அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். அங்கே நூல் பிடிச்சிங்கன்னா தான் கடைசி வரல போக முடியும். சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்துக்காக என்னை கொலை பண்ணியிருக்கலாம். ஆனால் முதல்ல இதனால் வரக்கூடிய பலன்கள் யாருக்கு போய் பார்க்குமோ முதல்ல அவங்கள தான் பிடிக்கணும். அதுதான் வழக்கம். அங்கேருந்து போகும்போது இந்த கொலைக்கான காரணங்களுக்கு போகணும். இவர் ஒரு தலைவராக இருக்கிறார், எத்தனை விரோதிகளை அவர் சம்பாதிச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? தொண்டர்கள் இருக்கிற அளவுக்கு எதிரிகளும் இருப்பாங்க இல்லையா? அதனால் எந்த தலைவனுக்கும் அது உண்டு இல்லை. காந்தி வந்து அகிம்சையை போதிச்சாருங்க. கோட்சேன்னு ஒரு எதிரி இருந்தான்ல, பாப்பர பையன். அப்போ நம்ம கேள்விப்பட்டதில் ஒரு ஐயங்கார் வந்து கொலை பண்ணுவோம் நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? ஐயங்கார் கொலைகாரனாக இருந்தான். அது அன்றைக்கி இருந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் சாமர்த்தியமாக அதை மறைச்சார். அன்றைக்கி அவன் என்ன பண்ணான், கோட்ஸே கையில் ரஹீம்னு பச்சை குத்திக்கிட்டான். அவன் என்ன நினச்சான்னா காந்தியை சுட்ட உடனே தன்னை வந்து அடித்து கொண்டுடுவாங்க. கொண்டுட்ட பிறகு பார்த்தாக்க கையில் ரஹீம்னு பச்சை குத்திருந்தால் முஸ்லீம் தான் கொன்னான் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இந்து முஸ்லீம் கலவரம் நடக்கணுங்கிறது தான் காந்தியினுடைய கொலைக்கு அடிப்படையான காரணம். ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, காந்தியை சுட்ட உடனே ஜனங்க அவனை உயிரோடு பிடிச்சிட்டான். அவன் பயத்தில் துப்பாக்கியெல்லாம் கையில் கொடுத்துட்டான். அப்படியே உயிரோடு பிடிச்சி இது பண்ணிட்டாங்க. பிடிச்சி இது பண்ண உடனே அவன் நாத்துராம் கோட்ஸேங்கிற ஒரு ஐயங்காருங்கிறது பேர் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் பண்ண முடியல. மவுண்ட் பேட்டன் காந்தி இறந்து 1 மணி நேரத்தில் ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, காந்தி வாஸ் கில்டு பை அசாசினேட்டட் பை ஹிந்து பிராமின் நத்துராம் கோட்ஸேன்ட்டார். இப்படியே சொன்னார், ஹிந்து பிராமின் நத்துராம் கோட்ஸேன்ட்டார். ஒன்றும் பண்ண முடியல. என்ன எய்ம் பாருங்க, கையில் பச்சை முஸ்லீம் பேரை பச்சை குத்திக்கிட்டாக்க இதை காட்டி அவன் முஸ்லீம் தான் சொல்லி ஒரு இந்து முஸ்லீம் கலவரம் பண்ணுறதுக்காக ஆர்எஸ்எஸ் பண்ணது இது. அது மாதிரியான பல கொலைகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி நேரத்தில் கொலைக்கு வந்து அரசியல்வாதிகள் கொலை பண்ணுறாங்கன்னாக்கா அதில் வந்து சில அரசியல் லாபங்கள் பெறுவதற்கான இதெல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த சர்க்காருங்கிற படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க அப்பாவே அந்த பொண்ணு கொலை பண்ணுற மாதிரி காட்டுவாங்க, இந்த படத்தில் வரும். ஆமாம் சார். அது மாதிரி அதை வச்சுக்கிட்டு அந்த அனுதாப ஓட்டு இதெல்லாம் வந்து அரசியலில் வழக்கமாக நடக்கிறது. அந்த இறப்புகளை வச்சு ஓட்டு கேட்கறதுங்க தான் இருக்குது. இது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அவர் அதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு.
போக போக தான் தெரியும். சரிப்பா, அடக்கம் செய்ய வந்து அவருடைய சொந்த இடத்துல தான் அடக்கம் செய்ய போறாங்க. அதுக்கு வந்து அனுமதி வந்து தரல. திருவள்ளூர் பகுதியில் இருக்க அந்த இடத்துல வந்து அடக்கம் செய்ய அனுமதி தராங்களே சார், இதுலயே ஒரு அரசியல் இருக்கிறதா அவர் சொல்றாரு. இது கரெக்டு தான். அதை சொன்னது வந்து அந்த ஜட்ஜை தான் கேட்கணும், அவர் எந்த கட்சிக்காரன்னு கேட்கணும். அந்த ஜட்ஜு தான் அந்த அம்மா தான் சொல்லிச்சு, பவானின்னு ஒரு அம்மா தான் சொல்லிச்சு, குடியிருப்பு பகுதியில் அனுமதிக்க முடியாதுன்னாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பணத்தை போச்சா விடுவீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். ரஞ்சித் வீட்டு பக்கத்தில் பணத்தை போச்சா விட்டுருப்பார் அவர். அது கோர்ட் என்ன சொல்லிச்சு, குடியிருப்பு பகுதியில் அடக்கம் பண்ணுறதுக்கு அனுமதிக்க முடியாது. அதுக்கு பதிலாக வேறு இடத்துக்கு இருந்தும்போது இவங்களே அவங்க வந்து நிலத்தை யாரோ கொடுத்துருக்காங்க, கொடுத்து அந்த இடத்துல கொண்டு போய் இது பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தப்பு? இப்போ எங்களுடைய சொந்த நிலம் இருந்ததுங்க சேலத்தில். எங்கள் அப்பா இறந்து வந்து எங்கள் அண்ணி இறந்து போனது, அவங்க 2 பேர்த்து அஸ்தியும் கரைச்சி இது பண்ணி அங்கே வந்து ஒரு விளக்கு மாடம் வச்சு அதில் அவங்க அஸ்தியை வச்சோம். ஊர்ஜனங்க வந்து எடுத்துகிட்டுட்டாங்க. விவசாய நிலம் இங்கே வைக்கக்கூடாதுன்ட்டாங்க, எடுத்துட்டோம். ஊர் ஒத்துக்காது. உங்கள் அனுதாபத்தை உன் வீட்டில் வச்சுக்கோ. சுடுகாட்டில் போய் சுடுகாட்டில் சமாதி கட்டுறதுன்னா அந்த சமாதியில் அதெல்லாம் பண்ண, இங்கே வந்து சமாதி ஆக்காதான்ட்டாங்க. இடிச்சிட்டாங்க, அவங்களே வந்து இடிச்சிட்டாங்க. நாங்கள் ஒன்றும் கேட்கல. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. அதுதான் அந்த கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. உணர்ச்சோ நீங்கள் இன்னும் ஒரு மாதம் கழித்து நீங்கள் இதெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காரண காரியங்கள்லாம் அதுக்கப்புறம் சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி தான் பேசணும். இந்த கொலைக்கு காரணம் யார், இது அரசே ராஜினாமா செய்ய, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இது வழக்கமாக சொல்லிட்டு சரி, இன்னைக்கு வந்து ஆம்ஸ்டாங்கோட மனைவியை சந்தித்து ஆறுதலை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்காரு சார். இப்போ ரங்கராஜ் பாண்டே ஒரு பத்திரிகையாளர் தான், அவருடைய அப்பா இருக்கும்போது நேர்லேயே வந்து அவருடைய ஆறுதலை வந்து தெரிவிச்சிருப்பார். இதுதான் உங்கள் சமூக நீதியான்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களாக கேட்குறாங்களே சார். புரியல எனக்கு என்ன பண்ணாரு இப்போ சார்? இப்போ ஆம்ஸ்டாங்கோட மனைவி பாண்டியனுடைய அப்பாவுக்கு நேரில் போய் பார்த்தாரு, இவருக்கு வரல. இவருக்கு இன்னைக்கு வந்து நேரில் போய் சந்திச்சிருக்காரு சார், பார்த்துருக்காரு. அப்புறம் இதில் சமூக நீதி என்ன இருக்குது இதில்? ரஞ்சித்தோட அறிக்கைக்கு பிறகுதான் போய் வந்து முதல்வர் வந்து சந்திக்கிறார். சரி, ரஞ்சித்தனுடைய சாமர்த்தியம் அது அவருடைய செல்வாக்கு நல்லா புரியுது. அவர் சொன்ன ஸ்டாலின் வந்து பார்ப்பாருன்னு தெரியுது. ரஞ்சித்துக்கு வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட ஒரு முதல்வரையே பயமுறுத்துகிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுதான் சொல்ல முடியும். இப்போ பகுஜன் சமாஜோட அடுத்த தலைவராக வந்து ரஞ்சித்தை வந்து நிற்க வைக்கிறதா சொல்கிறாங்களே சார். இருக்கட்டுங்க, மாயாவதியே உத்தரப்பிரதேசத்தில் என்னவா இருக்காங்கன்னு பார்த்துங்க. இங்கே உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி இருக்குது தெரியுமில்ல, அது கூட தலைவர்களாக இருக்காங்க. யார் இல்லை, அண்ணா ஹசாரேன்னு ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த ஆள் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியல. ஊழலை ஒழிப்பேன் அப்படி இப்படின்னு சத்தியம் பண்ணிட்டுலாம் சுற்றிக்கிட்டு பெரிய அட்டகாசம் பண்ணலாம் அந்த ஆள். இன்றைக்கி எங்கே போனான்னே தெரில. மோடி வந்தால் தான் இதெல்லாம் தீரும்னு சொன்ன ஆள். அவர் கொடுத்த தொப்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம ஊரில் சுற்றிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அண்ணா ஹசாரே என்ன மாதிரி ஆளுன்னு சொல்லி இந்த நீயா நானா நிகழ்ச்சியில் கோபிநாத் நடத்துகிற நிகழ்ச்சியில் அண்ணா ஹசாரையை பற்றி விஷயங்கள் வந்தவுடனே அந்த பசங்க தலைமுறை ஓட்டாரு. இன்றைக்கி அது அன்றைக்கி போன ஆள் தான் இது. அது மாதிரி எல்லா கட்சிக்கும் நம்ம ஊரில் ஆட்கள் உண்டுங்க. இப்போ மாயாவதியினுடைய கட்சிகளுடைய தலைவராக இருந்தவர் வந்து இன்றைக்கி அகில இந்திய கல்வி முன்னேற்ற கழகம்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காரு தேவநாதன். அவர் தாங்க மாயாவதியினுடைய சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய தமிழ்நாட்டு தலைவராக அவர் தான் முதல்ல அந்தமாக போட்டுச்சு. அவர் யாதவ இனத்துக்கு அவர் தலைவராக இருக்கிறேன்னு கிளைம் பண்ணுறாரு. அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஒரு பட்டியலினத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் வந்து யாதவரை தலைவராக போட்டால் என்னங்கன்னு ஒரு இது வந்தபோது 3 வருஷம் அவர் இருந்தார். அவர் தான் கட்சியை வளர்த்திக்கிட்டு இருந்தார். மாயாவதி அவங்கள வந்து நேரடியாக வந்து பதவியிலலாம் அமர்த்திட்டு போனாங்க. நான் அப்போ மாயாவதியில் நான் பார்த்துருக்கேன். அது அந்த அளவுக்கு அந்த கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அது இங்கே எடுபடலை. அதோட போயிடுச்சு. அவர் தேவநாதன் போனதுக்கப்புறம் காணாமல் போச்சு. அப்புறம் பார்த்தாக்கா ஆம்ஸ்ட்ராங் தலைவராக அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு. எனக்கு அவர் இறந்த அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஆம்ஸ்ட்ராங்கை வேறு மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் கட்சி தலைவர் எனக்கெல்லாம் தெரியாது. ஸோ அவர் எத்தனையோ பேரை படிக்க வச்சுருக்காரு, அதெல்லாம் எதுவும் தெரியாமல் நம்ம எப்படி சார் இந்த சென்னையில் இருக்கோம்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. அதை சார் எவ்வளோ பேர் படிக்க வச்சுருக்காங்க. நான் கூட ஒரு 10 பசங்க படிக்க வச்சுருக்கேன். வாத்தியாராக இருந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். எத்தனை பேத்துக்கு என்ன தெரியும்? ஆனால் இப்போ அவங்களாம் வந்து என்ன காந்தராஜ் தான் படிக்க வச்சாருன்னு சொல்கிறாங்களா சார்? ஆனால் அப்படி இல்லை சார் ஆம்ஸ்ட்ராங்க்கு. ஏன்னா எல்லாரும் வந்து படிக்க வச்சு பைத்தியக்காரன் என் பேரை சொல்லலை. சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கணும்னா, காந்தராஜ் படிக்க வச்சாருன்னு சொல்லி கொடுக்கணும். அது தெரியல, புத்தி இல்லை. எம்ஜிஆர் அதை பண்ணாருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாரு. அப்போ ரோட்டில் ஒரு கிளவி பூ ஊற்றுக்கிட்டு இருப்பார். காரை நிறுத்திடுவார். இறங்கி உடனே போய் அந்த கிளவி பக்கத்தில் இப்படி உட்காந்துட்டு எவ்வளோ பூ வச்சுருக்கேன் எல்லாம் கேட்டுட்டு அந்த பூவுக்கு வந்து எவ்வளோ பணமோ அதை அப்படியே முழுக்க கொடுத்து அந்த பூ பூரா வாங்கிக்குவார். அந்த நேரத்தில் எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபர் வருவான்னு யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து க்ளீனாக ஃபோட்டோ எடுத்து
வயதான மூதாட்டி பூ விற்று கொண்டிருந்த மூதாட்டிக்கு மீது எம்ஜிஆர் பரிவு, முழு பூக்களையும் வாங்கி காசு கொடுத்து விட்டு சென்றார். எப்படி அங்கே கேமராமேன் வந்தார்னு யாருக்கும் தெரியாது. கரெக்டாக வருவாங்க, வந்து எடுத்துகிட்டு அது மறுநாள் பார்த்தீங்கன்னா செய்தி இப்படி போட்டு தான் எங்கே யாருக்கு யார் காசு கொடுத்தா அது எம்ஜிஆர் கொடுத்தாருங்கிற மாதிரி தமிழ்நாடு பூரா பரவிச்சு. அது ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி இருக்குது, நான் உங்களுக்கு நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன். நாகேஷும் நடிகர் பாலாஜியும் ஊரை விட்டு வெளியூருக்கு போயிட்டு இருக்கும்போது வண்டி கெட்டு போயிட்ட போது டிரைவர் வந்து அதெல்லாம் மெக்கானிக்கை கூட்டு வரத்துக்கு போயிட்டான். இந்த வண்டி ரோடு ஓரத்தில் நிற்கிது, பக்கத்தில் 4-5 வீடுகள் இருந்தது. அந்த வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்து ஏங்க வெளியில் நிற்கிறீங்க, உள்ளே வந்து உட்காருங்க இருந்துச்சு. உள்ளே போய் உட்காந்தாங்க. அந்த அம்மா காஃபி எல்லாம் கொடுத்துச்சு, எல்லாம் குடித்தாங்க. அதுக்குள்ளே டிரைவர் வந்துட்டார், வந்து ரெடி பண்ணிட்டார். புறப்படும்போது நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி, 45-50 வருஷத்துக்கு முன்னாடி, இவர் பாலாஜி ஒரு 100 ரூபாய் எடுத்து, அப்போ 100 ரூபாங்கிறது 10,000 ரூபாய்க்கு சமம். 100 ரூபாய் கொடுத்து, அம்மா ரொம்ப தேங்க்ஸ் வச்சுங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு தெரியும்ப்பா, எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான், நீ கொடுக்காம போக மாட்டேன்னு தெரியுமே, நீங்கள் எப்படியும் கொடுக்குற வள்ளலாச்சே நீ அப்படின்னு. பாலாஜி ஏதோ சொல்கிறதுக்கு போனோன்னு நாகேஷ் தட்டி கொடுத்து பேசாமல் வாட்டு கூப்பிட்டு, யார் எங்கே கொடுத்தாலும் இதை எம்ஜிஆர் நினச்சிக்கிறது தான் ஊர் வழக்கம். அந்த மாதிரி அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு, ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் வா அப்படின்ட்டு. அது மாதிரியான இது இப்போ நீங்கள் சொல்கிறீங்கண்ணே காந்தரை தான் படிக்க வச்சாருன்னு அப்படின்னு பைத்தியக்காரன், எனக்கு தெரியல, சொல்லியிருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்லணும், காந்தராஜ் கொடுத்தாரு சொல்லணும்னு சொல்லியிருக்கணும். நான் அரசியலுக்கு வரல, கேட்டாங்க கொடுத்தேன், அவ்வளோதான். இப்போது சூர்யாவும் கார்த்திக்கும் எவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்காங்க. அவங்களாம் வந்து சூர்யா தானே படிக்க வச்சாருன்னு சொல்கிறது. அவங்க அறக்கட்டளையில் எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க. இப்போ கூட நான் கேட்டாங்க, வந்து நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எலிஜிபிளாக இருந்தாக்க உடனே அவங்க காசு கொடுக்குறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சூர்யாவால் தான் படித்தேன், கார்த்திகால் தான் படித்தேன், சிவகுமாரால் தான் படித்தேன்னு எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. கண்ணதாசன் பாட்டு எழுதினாருங்க, வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வறுமைக்கு வறுமையை வைத்த ஒரு வள்ளல் கர்ம வீரன் கர்ணன்னு பாட்டு எழுதியிருக்காரு. கர்ணன் கொடவை கொடுக்கும்போது வலதுகையால் கொடுத்த கொடை இடதுகைக்கு தெரியாமல் கொடுத்தாங்கிற அளவில் அவன் வந்து ரகசியமாக பண்ணியிருக்கான். அதை வந்து விளம்பரம் பண்ணிக்கல, அதையே ஒரு பிஸ்னஸாக பண்ணி அதை வச்சு ஓட்டாமா பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு இது. அதுக்கு காரணம் உங்களை மாதிரி மீடியாக்கள். ₹1,000 கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு விளம்பரம் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்.